இன்றைக்கான வேதவசனம் உபாகமம் அதிகாரம் 26 வசனம் 19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்குச் சொல்லுகிறார் என்றான். அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று தேவன் நமக்கு சொல்லும் வாக்குத்தத்தம் மிகுந்த மகிமையானது. புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் கூறுகிறார். இந்த உலகம் மனிதனை உயர்த்தலாம், ஆனால் அது தற்காலிகம். ஆனால் தேவன் உயர்த்தினால் அந்த உயர்வு நிலையானது, அந்த மகிமை ஆசீர்வாதமானது. ஆனால் இந்த வாக்குத்தத்தத்திற்கு ஒரு அடிப்படை இருக்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்பதே அது. அதாவது தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, அவருக்கு பிரியமான பரிசுத்த நடை, அவருடைய சித்தத்தின்படி வாழும் மனம், இவைகளை தேவன் நம்மை உயர்த்தும் பாதை. யோசேப்பு பரிசுத்தமாக வாழ்ந்தார், தேவன் அவரை உயர்த்தினார். தானியேல் தேவனுக்கு உண்மையாக இருந்தார், ராஜாக்களுக்கு முன் மகிமைப்படுத்தப்பட்டார். அதேபோல் நாம் தேவனோடு நடக்கும்போது அவர் நம்மை ஜனங்களுக்குள் சேர்ந்தவர்களாக நிறுத்த வல்லவராயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் அதிகாரம் 39 வசனங்கள் 2 முதல் 6 வரை இவ்வாறு கூறுவதை பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்புக் கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். அதேபோல் தானியேல் 1 அதிகாரம் வசனங்கள் 8, 17 மற்றும் 20 இவ்வாறு கூறுவதை பார்க்கிறோம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். ஆகையால் இன்று தீர்மானிப்போம், கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாக வாழ்வேன் என்று. அப்பொழுது தேவன் சொன்னபடியே நம்மை மகிமையிலும் கீர்த்தியிலும் உயர்த்துவார். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமான ஆண்டவரே, உமக்கு பிரியமான பரிசுத்த வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். நீர் வாக்குத்தத்தம் செய்தபடி எங்களை மகிமையிலும் கீர்த்தியிலும் உயர்த்தும். எங்கள் வாழ்க்கை
உமக்கு சாட்சியாக இருக்க அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.